மக்கா, திருப்பரங்குன்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கியா. மக்கள் மத்தியில பதற்றத்தை தணிச்சு அமைதியை உருவாக்க வேண்டிய ஆளுங்கட்சியே பதற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெயிலியர் மாடல் கவர்மெண்ட் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காம ஆட்டம் போடுறது தான். மக்கா, ஆட்சியோட ஆயுசே முடிய போற இந்த நேரத்துல ஆட்டம் மேல ஆட்டம் போட்டு நீதித்துறைக்கே சவால் விட்டுட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால எதுனா பிரயோஜனமா நடந்தா பரவாயில்லைப்பா. ஆணவத்தில் ஆடுனா என்னதான் செய்யறது? டிஜிபியை உடனே நியமனம் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. ஸ்டாலின் சார் செஞ்சாரா? இல்லையே. எதிர்கட்சி தலைவரில் ஆரம்பிச்சு எல்லாரும் சொன்னாலும் நான் பொறுப்பு டிஜிபி தான் போடுவேன்னு பொம்மை முதலமைச்சர் ஆட்டம் போடுதாரு. இப்போ இந்த கார்த்திகை தீப பிரச்சனையை எடுத்துக்கங்க. நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு தீர்ப்பு சொல்றாருங்க. இந்த கவர்மெண்ட் அங்க 144 போடுதாங்க. அப்புறம் மேல்முறையீடு போனப்ப இந்த அரசு உள்நோக்கத்தோட மேல்முறையீடு செய்யுதுன்னு இன்னொரு 2 நீதிபதிகள் சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாம காவலர்களை குவிக்கிறது, வஜ்ரா வாகனத்தை நிறுத்துறதுன்னு பதற்றத்தை உருவாக்குறாங்க. மதுரை, குறிப்பா திருப்பரங்குன்றம் உண்மையிலேயே பதட்டமான ஊரெல்லாம் கிடையாதுங்க. அதை பதட்டமான ஊரா இந்த கவர்மெண்ட் தான் தேவையில்லாம மாத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஈகோ சண்டை. அதை நான் சொல்லல, மக்கள் சொல்லுதாங்க. இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல நீதிமன்றம் உத்தரவு போட்டப்ப என்ன பண்ணீங்க? பாவம், அந்த தொழிலாளர்கள் எல்லாரையும் கைது பண்ணீங்கல்ல. அப்ப மட்டும் நீதிமன்ற உத்தரவை வேகமா செயல்படுத்துவீங்க. இப்ப நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. என்ன ரங்கா, நியாயமா அது? எல்லாத்தையும் விட திமுக எம்எல்ஏ ஒருத்தர் மக்களோட மத நம்பிக்கை புண்படுற மாதிரி தீபத்தூணை எல்லைக்கல்லுன்னு பதிவு போட்டிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம கேள்வி ஒன்னே ஒண்ணுதாங்க. பதற்றத்தை தணிக்க வேண்டிய இந்த ஆளுங்கட்சி மேல மேல பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கே ஏன்? உங்க ஆட்சியில் நடக்கிற அட்டூழியங்களை மறைக்கவா? இது நம்ம கேள்வி மட்டும் இல்ல, மக்கள் கேள்வியும் தான். ஸ்டாலின் சார் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.